அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 17/8/2026 ஆடி நாகபஞ்சமி. ஜாதக ரீதியான தோஷங்கள் நீங்குவதற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள். அதிலும் குறிப்பாக ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தவிக்கிறவங்க, தொடர்ந்து கடன் பிரச்சனையால வேதனையில இருக்கிறவங்க இந்த ஆடி நாகபஞ்சமி நாள்ல தவறாம முடிந்த வழிபாடுகளை செய்யுங்க. வழிபாடுகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபம் ஏற்றுறது தான். முதல்ல எந்த வீட்டில் காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி குடும்பத்தோடு சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாங்களோ அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல எந்த வீட்டில் நிலைவாசல் சுத்தபத்தமா இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. வீட்டில் கெட்ட பேச்சுக்கள் பேசுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் இல்லாத இடத்துலையும் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், நாம் அதை மட்டும் திருத்தி அமைச்சுக்கிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மக்கிட்ட நிரந்தரமா குடியிருக்குங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆடி நாகபஞ்சமி நாளில் பரிகார வேள்வியில் பரிகார பூஜை செய்து குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், இந்த நாளில் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும் 9346922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் நான் எல்லா வழிபாடும் நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க செஞ்சிட்ருக்கிறேன். நான் எல்லா நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் விரதம் இருக்கிறது, என்னால் முடிந்த தான தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, இப்படி எல்லாமே செய்கிறேன். ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க, இந்த ஆடி நாகபஞ்சமி நாளான ஆடி கடைசி நாள் இரவில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கணும். தட்டில் தண்ணீர் ஊற்றிக்கணும். ஆலம் கரைக்கிறதுக்கு நம்ம சுண்ணாம்பு போடுவோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு போட்டு ஆலம் கரைச்சி எடுத்துக்கோங்க. சுண்ணாம்பு கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டிங்கன்னா சிகப்பு நிறத்தில் தண்ணீர் வந்துடும். இல்லைங்க என்ற சுண்ணாம்பெல்லாம் இல்லைங்கிற கொஞ்சம் குங்குமம் போட்டு அந்த தண்ணீரை சிகப்பாக மாற்றிக்கோங்க. அதன் நடுவே ஒரே ஒரு வெற்றிலை வைக்கணும். வெற்றிலையை வைத்துட்டு அந்த வெற்றிலை மேலே கல்லுப்பு வைக்கணும். கல்லுப்பு வச்சு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு பொருத்தி உங்கள் வீட்டு நிலைவாசலை இரவு செய்யணுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலை வலமிருந்து இடம் 3 முறை சுற்றிட்டு, இடமிருந்து வலம் 3 முறை சுற்றிட்டு, நீங்கள் கரைத்து வைத்திருக்கும் அந்த ஆழத்தை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் கரைச்சி ஊற்றிட்டு, எப்போ நம்ம ஆழம் கரைச்சி வீட்டுக்கு வெளியில் ஊற்றுவோம் இல்லையா, அதை மாதிரி ஊற்றிடுங்க. கல்லுப்போடு அந்த தீபம் வெற்றிலையோடு சேர்ந்து எரியும் போது அந்த சுண்ணாம்பு கலந்த நீர் எதற்காகனா தீய கண்திஷ்டி தோஷங்களை உங்கள் வீட்டிலிருந்து எடுப்பதற்காக. அந்த கற்பூரம் எரிவது எதற்காக அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், அதுவும் கல்லுப்போடு சேர்ந்து எரியும் போது எதிர்மறை ஆற்றல் இருக்கிற இடம் தெரியாமல் போகும்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை ஆடி கடைசி நாள் இரவில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் நீங்கள் செய்யும் போது உங்கள் கஷ்டங்கள் தீரும். உங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவை நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.